புதன்கிழமை டபுள் எவிக்ஷன் இருக்கும், மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. 3வது வாரம் தான் வந்து 15 பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவுமே 15 பேர் இருக்காங்க. அதனால வீக்கெண்டில் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சீசனில் கூட பார்த்தீங்கன்னா ஜோடியாக லவ் பண்ணிட்டு தெரியுங்களா, உங்களை ஜோடியாக அனுப்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக அனுப்பிச்சிருப்பாங்க, வருண் அண்ட் அக்ஷரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா விஷாலையும் தர்ஷிகாவையும் ஜோடியா அனுப்ப போறாங்க. ஏன்னா விஷால் வீட்டுக்குள்ள இருந்து ஒன்றும் பண்ணல, லவ்வை தவிர எதுவுமே பண்ணவே இல்லை. பின்னாடி இருந்து முன்னாடி ஊர்கிழவி வேலையை பார்த்தாரு. போன வாரம் ஃபுல்லாக 18+ பார்த்தீங்கன்னா லவ் கண்டன் கொடுத்தாரு. இப்போ பார்த்து திடீர்னு அன்சிதா கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதில் நேற்று இந்த டாஸ்க்ல ஒழுங்காக பண்ணவே இல்லை, எங்கேயுமே அவர் தெரியவே இல்லை. அவர் இருக்கிறது ஒன்றுனா வெளியில் போயிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓட்டிங்கில் வந்து தலைவனுக்கு ஓட்டே இல்லை. தர்ஷிகா தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சத்யாக்கெல்லாம் ஓட்டு விழுது. டப்பா அருணுக்கு திடீர் குரூப்ஸ் யாரும் ஓட்டு போட்டானே தெரியல, டப்பா அருண் விறுவிறுன்னு மேலே போயிட்டு இருக்காப்ல. ஆனால் கடைசி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டப்பா அருண் வந்து இல்லாமல் தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. விஜய் விஷாலும் ஒன்றும் வீட்டுக்குள்ளே பண்ணவே இல்லை, தர்ஷிகாவும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிடுங்கலை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் பண்ணாலுமே இன்னும் ஒரு 13 பேர் இருப்பாங்க. இது இன்னும் ஒரு 5 வாரம் தான் இருக்கு. வாரத்தில் ஒவ்வொரு பேரை எலிமினேட் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா 10 பேர் உள்ள இருப்பாங்க. ஃபைனலுக்கு 5 பேரை தான் கூட்டிட்டு போவோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கொத்தா வந்து வெளியில தூக்கி போட்டாங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5 வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் நிறையவே இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வீக் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்க தான் செய்யும். அப்படி எலிமினேட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நோக்கி கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 1ல வந்து பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் வந்து அன்அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அடுத்து சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கணிசனமான ஓட்டுகள் தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரயானா இருக்கட்டும், இந்த வாரம் ராணா வந்து நாமினேட் ஆகலை. அவர் பண்ண கிறுக்குத்தனத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வெளில போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரயான், ராணவ், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் விஷால் வெளில போயிடுவார், நம்ம சத்யா, இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இவங்கெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்டாக வெளியில் அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அசைக்க முடியாத ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிஆர் டீம் வந்து எப்போதும் சௌந்தர்யா பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்களும் இருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாகவே இருக்காங்க. இவங்க 2 பேர்த்த தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து கணிசமான ஓட்டுகள் விழுவறதில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து யாரு டைட்டில் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.